உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவும் சோழனும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கேயுமே வந்துட்டு அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அப்போ கூட அதை பாசிட்டிவாக தான் வந்துட்டு சோழன் வந்து அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏங்க இதுக்கெல்லாம் போய் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கலாமா? ராகவோட கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி நீங்கள் ஏறி இறங்கியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. விடுங்கங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. என்ன இது அப்படிங்கும்போது, முறுக்கு அப்படிங்கிறாங்க. முறுக்கா? ஏங்க இது சாக்லேட்டுங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு சாக்லேட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டிங்கன்னா இதை சொல்லியாவது உங்களுக்கு இதை கொடுத்தாது ஆறுதல் படுத்தலாமேன்னு தான் எதுக்கும் வாங்கி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வருவேன் நீங்கள் ஏற்கனவே நினச்சிருக்கீங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்கள் வந்தாலும் இதை கொடுத்தாவது உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 in 1 தான் வாங்கி வச்சேங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சோழன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது சிரிங்கங்க, மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்காதீங்க, அவங்க மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு சிரிப்பே வரலை அப்படின்றாங்க. ஸோ காரில் போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே திவ்யா ஃபோன் பண்ணுறாங்க. திவ்யா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது சோழன் வந்துட்டு, ஏங்க இதை விட எனக்கு வேறு என்னங்க வேலை இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டும் போயிடுறாரு. அங்கே போய் பேசினா கடைசியில் அங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவும் வேலையை விட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து எல்லாருமே பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நிலா 5 lakhs ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டீரியர் டிசைன் எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போட்டு பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். நிலா எப்படியும் வந்து 20 lakhs அது தேவைப்படும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு 5 lakhs போட்டோன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. இதை சோழனும் வந்து கேட்டுகிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவரும் உட்காந்துருக்காரு. இல்லை திவ்யா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சு சொல்லவா அப்படிங்கிறாங்க. இன்னும் எனக்கு இவ்வளோ பணம்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, எடுத்தோடனே முடியாதுன்னு சொன்னால் எப்படி, கொஞ்சமாவது ட்ரை பண்ண அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காரில் வரும்போது நிலா சொல்லிட்டே வராங்க, இதெல்லாம் சரியாக வராது சோழன், நம்ம கடனை வாங்கி ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது நாளைக்கு பெரிய சிக்கலில் முடிஞ்சிடும். இவங்கெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதை வச்சு பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தானே ஜாயின் பண்ணேன், அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, விடுங்க பார்த்துக்கலாம். நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஸ்பாட்லேயே வந்துட்டு முடியாதுன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு மாதிரி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் யோசிக்கிறாரு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சோழன், நான் வேலையே தேடிக்கிறேன் விடுங்க, இன்னும் ஒரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கினா கூட பரவாயில்ல, என்ன ஃப்ரெஷர்னு சொல்லி சேர்றது தான் வந்துட்டு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ன்னு பொய் மேலே பொய்யா சொல்ல வேண்டியிருக்கு, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி சோழனுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேரன் கேட்குறாரு, என்ன பண்ணிலா ஆஃபீஸ்க்கு போனிய இன்டர்வியூக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அது தெரிஞ்ச விஷயம் தானே, சும்மாவே போனால் ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க, இங்கே போயிட்டு என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கவும் முடியல, கஷ்டமாக இருக்குண்ணே, நான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நல்லா பண்ணியும் அது நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பேக்கப் கூட இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. சரி விடுப்பா நிலா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே கூடவே சோழன் சொல்கிறாரு, இல்லைண்ணா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாருமே ஃப்ரெண்டுங்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கான 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுமா, அதானே அதுக்கு பண்ணலான்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க கடன் வாங்கிலாம் செய்கிறதுலாம் வேணான்னு சொல்கிறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ணிடல நீ அப்படி யோசிக்கிற, பார்த்துக்கலாம்ப்பா விடுப்பா, 5 லட்சம் தானேப்பா, ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா வேண்டாம், 5 லட்சங்கிறது அதெல்லாம் கடனை வாங்கிலாம் செஞ்சு வீட்டு வாசலில் வந்து கடன்காரங்க கத்திட்டு இருப்பாங்க, நம்மளால் டைமுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, டக்குன்னு நமக்கு எல்லாமே நடக்கும், அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குல்லண்ணே, இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாண்ணே, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு அப்படியே சோழன் உட்காந்துட்டு இருக்காரு. நடேசன் வந்து இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு சோழன் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னடா 5 லட்ச ரூபா கொடுக்கணுமோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு, நிலா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என் கையில் மட்டும் காசு இருந்தால் நான் இப்போ உடனே கொடுத்துருவேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டா இது எனக்கு தெரியாதா, இதுவெல்லாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னையா தெரியும், என் பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் வருதுன்னு தெரியும் போது என்னால் கொடுக்க முடியலன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டா கொடுக்க முடியலையேன்னு நினைக்கிற, ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உள்ளே வந்துடுறாரு. நைட்டு எல்லாருமே தூங்குறாங்க.
ஸோ மறுநாள் வந்து சைட்டில் சந்தா வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அனீஷ், சேரன், சந்தா 3 பேருமே உட்காந்து சாப்பிடும்போது அப்போ வந்து சேரன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சந்தா அப்படிங்கிறாங்க. ஏன் முகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நிலாக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒன்று ஜாயின் பண்ணோன்னா அது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அனீஷ் வந்துட்டு, ஏன் பையா 5 லட்ச ரூபாய் கொடுக்கணுமா புதுசாக பண்ணுறதுக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனீஷ், சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னாலே அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடும் செலவு. அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க. அதுவும் நிலாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அன்றைக்கி வந்தாரே ராகவ், அவர் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் தானே அவங்க. அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டு பண்ணால் தானே அனீஷ் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இன்னும் வேலை செய்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்கா அனீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ இருக்கா பையா அப்படிங்கிறாங்க. சரி பையா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அனீஷ், என்ன பண்ணலான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து சைட்டுக்கு வரும்போது சந்தா வந்துட்டு சேரனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அனீஷும் பார்க்குறாரு. அனீஷும் கூடயே வந்து நிற்கும்போது, என்ன அனீஷ், சந்தா கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிது என்ன அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பையா, நேற்று நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மாதிரி நிலாவுக்கு வந்துட்டு வேலைக்கு இப்போ சேரணுன்னா பணம் வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் சந்தா உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சந்தா கொண்டு வந்திருக்கா, என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னோடனே இப்போ அவங்களோட பேக்லேருந்து எடுத்து கொஞ்சம் நகையை கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே சேரன் பார்த்துட்டு, ஐயோ என்னப்பா சந்தா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அனீஷ் ஒன்று இருந்துட்டு, என்ன பையா இப்படி பேசுகிறீங்க, இதை பற்றி நாங்கள் நைட்டே வீட்டில் பேசிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம், வாங்கிக்கோங்க பையா அப்படிங்கிறாங்க. இல்லை அனீஷ், அதெல்லாம் தப்பாக போயிடும், நீ உன் தங்கச்சிக்காக இதை சேர்த்து வச்சுருப்ப, இதை போய் வச்சு எப்படி அனீஷ், இதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னா நிலா கூட சத்தியமாக ஒத்துக்காது, வாங்கவும் வாங்காது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் பையா போய் சொல்கிறீங்க சந்தா கொடுத்துச்சுன்னு அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது, எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறத உளறிடுவேன் வீட்டில், இதெல்லாம் வேணாம் அனீஷ், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சந்தாவும் பரவாயில்ல பிடிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சந்தா, அதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம்ப்பா, நீ வச்சுக்கோ, நீ இவ்வளோ தூரம் நிலாவுக்காக கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த பற்றியா, அதுவே எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்க மாட்டேங்கிறாருன்னு சந்தா ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கும்போது, சந்தா நிஜமாக தான் சொல்கிறேன், நீ இதை இப்போ வச்சுக்கோ, எனக்கு அப்படி எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உன்கிட்ட கேட்குறேன், சரியா, இப்போதைக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நான் அவங்களும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பாண்டி வந்து ஒரு சைடு அப்படியே அங்கே கடையில் வந்து அப்படியே ஸ்லோவாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ கண்ணன் உட்காந்துட்டு, என்ன பண்ண இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க, ஏன் வானதி வரலன்னு கவலையாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. டேய் வானதி வரலன்னு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காக இப்போ நான் உட்காந்துட்டுலடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்ன வேறு ஏதாவது புது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. டேய் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு இந்த கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே அவங்க வேறு ஒரு ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து எனக்காக பண்ணி கொண்டு வந்து 60,000 ரூபா பணம் எனக்காக கொடுத்தாங்கடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதுதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா கண்ணா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அவங்க ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க போல், இல்லை சரி சோழன் வந்துட்டு எப்படியாவது பண்ணிடலாங்கன்னு சொல்கிறான், ஆனால் அவங்க கடன் வாங்கிலாம் ஒன்றும் எதுவும் பண்ண வேணான்னு சொல்கிறாங்கடா. இப்போ அவங்க வேலையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையாக தான் இருக்குடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அப்போ உன்னால் முடிஞ்சதை நீ ஏதாவது ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா கடன் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ ஏன்னா அப்படி சொல்கிற, போய் அவங்க உனக்காக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நீ கடன் வாங்கினேன்னு சொல்லாத, நீ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு அந்த இது வந்துச்சு இந்த இது வந்துச்சுன்னு போய் ஏதாவது சொல்லலன்னு, இந்த வேலை பார்த்தேன் அந்த வேலை பார்த்தேன்னு அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அதுக்காக பொய் சொல்லி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, நமக்கு ஒருத்தருக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா அது நம்ம வீட்டில் நமக்காக அவங்க ஒவ்வொன்றும் பண்ணுறாங்கல்ல, பார்த்துக்கலாண்ணே விடுனே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ பாண்டியும் ஒரு சைடு நம்மளும் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சைடு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்துட்டு சோழனும் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது, நடேசன் எங்கே போனாருன்னே தெரியல, அவரையும் ஆளை காணோம். சரின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு பாண்டியோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தா பாண்டியும் வரதுக்கு லேட் ஆகுது. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்டே கேட்குறாங்க. என்னென்ன இன்றைக்கி யாரையுமே வீட்டில் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, எல்லாருக்குமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இருக்கா, என்ன வேலை அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லோரும் இந்த நேரம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, சாப்பிட்டு நேரம் எல்லாம் உட்காந்து படுத்துருவோம், இங்கே இன்னும் காணோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிலா வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணும்போது சோழன் அட்டன் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்க சோழன், இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு சவாரி ஒன்று வந்துருச்சுங்க, அது ரொம்ப தூரம் போகிறது, வெளியூருக்கு போகிற மாதிரி வந்துருச்சு, நான் தான் அண்ணன்கிட்ட சொன்னேனே, சொல்லலையே அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை கேட்டேன், உங்களுக்கு சவாரி இருக்குன்னு சொன்னாங்க, வேலை இருக்குன்ட்டு, ஆனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் வந்துடுவேன், நீங்கள் சாப்பிட்டு படுங்கங்க, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் சாப்பிடல, இன்னும் பாண்டியும் வரல அப்படிங்கிறாங்க. தெரியலங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடவா, நீங்கள் சாப்பிட்டு படுங்க
அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. அடுத்ததாக இங்கிட்டு நடேசனை பார்த்தா அவரையும் காணோம். சரின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா அவரும் அம்மா சொல்லுமா அப்படிங்கிறாரு. அங்கிள் எங்கே போனீங்க, வீட்டில் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலைம்மா, அதனால தான் வெளியே வந்திருக்கேன், நான் வந்துடுறேம்மா அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு வராமல் அப்படி என்ன திடீர்னு அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்த்தா கரெக்டாக திவ்யாவும் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன நிலா என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து திவ்யா எனக்கு இப்போதைக்கெல்லாம் ரெடி பண்ண முடியாது திவ்யா, பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிலா உனக்கே நல்லா தெரியும் உன்னோட டேலண்ட் என்னன்னு இங்கே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு தானே யோசிக்கிறோம், நீ இருந்தால் கம்பெனி நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போயிடலாம், நீ பயப்படாத, அதெல்லாம் நீ என்ன பணத்துக்கு தான் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, டக்குன்னு வந்துட்டு 5 lakhs அரேஞ்ச் பண்ணணுன்னா அதெல்லாம் யோசிக்க கூட முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீ பார்த்துட்டு சொல்லு, நான் இன்னமும் டைம் இருக்குது, நான் சும்மா தான் கூப்பிட்டேன், நீ அதுக்காக வரலன்னெலாம் சொல்லாத, உன்னால் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அதையாவது ரெடி பண்ணிட்டு 5 lakhs தானே எப்படியாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு கூப்பிடு, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ வருவன்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே திவ்யா சொல்கிறத கேளு அப்படின்னோடனே நிலா நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சோழன் வந்து ரொம்ப டயர்டாக வராரு. பார்த்துட்டு என்ன சோழன் ரொம்ப லாங் ட்ரைவ் போனீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க திருச்சி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது அப்படிங்கிறாங்க. ஓ சரி இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அட போய் குளிச்சுட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவர் குளிச்சுட்டு வராரு. வந்தவர் இவங்க சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க, உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா திரும்ப கால் பண்ணா, நான் இப்போதைக்கு வேண்டாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன், அப்போ கூட விட மாட்டேங்கிறாங்க, உன்னோட டேலண்ட் என்னன்னு தெரியும், நீ இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நமக்கு தெரியும் சோழன் நம்ம என்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் கேட்காம அவள் அப்படியே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட டேலண்ட் என்னங்கிறத தெரிஞ்சு தான் உங்களை விட முடியாமல் அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க அதை வேணான்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் விளையாடுறீங்களா, திடீர்னு 5 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னங்க 5 லட்ச ரூபாய் வந்துட்டு ஒரே நேரத்தில் நம்ம ஒரே ஆளால் பெரட்ட முடியாது, அவ்வளோதானே, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கெட்டில் இருந்து போயிட்டு எடுத்து 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என்ன சோழன் இது அப்படிங்கிறாங்க. இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, பணமா ஏது உங்களுக்கு, கடன் வாங்குனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் கடன் வாங்குறதே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படிங்க நான் போய் கடன் வாங்குவேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஏது இவ்வளோ பணம் அப்படின்றாங்க. நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேங்க, ஏன்னா வீட்டிலே பாருங்கள் எல்லாருமே என்னை வந்துட்டு நான் கஞ்ச பையன் தான் திட்டிகிட்டு இருப்பானுங்க, வீட்டுக்கு காசு செலவு பண்ண மாட்டேன், காசே எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு வானுங்க. நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்னங்க பண்ண போகிறேன், நான் சேர்த்து வச்சது கொஞ்சம் இருக்குங்க, என்ன ஒன்று உங்களுக்கு வெட்டிங் டே வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று சூப்பராக கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சேன், பரவாயில்ல விடுங்க, இப்போ நீங்கள் இதுக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகுதுல்ல, இப்போ நான் போயிட்டு வந்தது எல்லா பணமும் சேர்த்து இதில் 1 லட்ச ரூபாய் இருக்குது பிடிங்க அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, இல்லை சோழன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை நீட்டி டக்குன்னு 1 லட்ச ரூபாய் வச்சிடுறாரு. அங்கேருந்து நடேசன் வேகமாக வராரு. என்ன பணமா அப்படிங்கிறாரு. பாருங்க அங்கிள் இவர் சேர்த்து வச்ச பணம்னு சொல்லிட்டு இப்போ 1 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அப்படின்னாலும் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு 1 லட்ச ரூபா இருக்கிறது பத்தாது, 5 லட்ச ரூபா சொன்னியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள ரூம்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அவர் 2 லட்ச ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அங்கிள் என்ன இது, ஏது அங்கிள் உங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கிறாங்க. ஐயா நீ என்னம்மா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா ஏதுன்னு கேட்டுகிட்டே இருக்க, பணம் என்ன மரத்தில் இருந்தால் பிடுங்கிட்டு வர முடியும், எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சது தான் அப்படிங்கிறாங்க. அது சரி உங்ககிட்ட ஏது இவ்வளோ பணம் அப்படின்றாங்க. ஏம்மா என்னை பற்றி நீ என்ன நினச்ச, குடிக்கிறான் அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் ஊதாரி அப்படின்னு நினச்சிட்டியோ அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் இப்போ அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பின்ன எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொருத்தண்டையாக கேட்டுகிட்டே இருக்க, அவன் சோளம் சேர்த்து வச்சுருக்கான், அவன் உழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டான், இது நான் சேர்த்து வச்ச காசு தான் புடி அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படின்றாங்க. நீ பிடிப்பா அப்படின்னோடனே சோழன் அப்படியே பார்க்குறாரு. 2 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு தான் நீ கம்கமாக இந்த வீட்டில் இருந்தியாயா அப்படிங்கிறாங்க. பின்ன உங்ககிட்ட காசு இருக்குது நான் வந்து சொல்லிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏயா எத்தனை வாட்டி நாங்கள் காசு இல்லாமல் சொல்லிட்டே இருப்போம், அப்போ எல்லாம் நீ 1 ரூபாய் எங்களுக்காக கொடுத்துருப்பியா, இப்போ மட்டும் 2 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நான் சேர்த்து வச்ச பணம் என் மருமகளுக்கு இருந்தால் எழுதியிருக்கும் போல இருக்குது, அதனால் இப்போ என் மருமகளுக்கு போகுது, என்னடாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா பார்க்குறாங்க. அங்கிள் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் வைங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ
நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுனா நீ வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் செய்யலையா, ஏன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 லட்ச ரூபாயை கையில் கொடுத்துட்றாரு. அப்படியே வாங்கி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. சேரன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. பாருங்கண்ணே சொல்ல சொல்ல கேட்காம அங்கிள் இப்படி 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்க, இங்கே பாருங்க சோழன் வேற 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா இருக்கட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது நிலா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ளே போயிட்டு அவர் வேகமாக வந்து அவர் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. அண்ணே என்னென்ன இது அப்படிங்கிறாங்க. என்னப்பா எல்லாரும் அவங்கவுங்க பங்கு கொடுத்தாங்க, நான் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே எல்லாருமே இப்படி சொல்லி கொடுத்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னப்பா கஷ்டப்படுத்துறதுக்கு இருக்குது, நீ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணுற, அதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் புடி அப்படிங்கிறாங்க. இப்போ சோழன் பார்த்துட்டு அண்ணே என்னண்ணே 1 லட்ச ரூபாய் இப்படி அசால்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குற, ஏதுண்ணே இவ்வளோ காசு உனக்கு அப்படின்னோடனே இப்படியே பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ நேரம் நிலா கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ அடுத்ததான் நீ கேட்குறியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நீ வந்துட்டு இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா திடீர்னு இப்போ பல்லவன் வந்துட்டு அவன் தான் அடுத்த படிப்புக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு போய் யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு நிற்க வேணாமேன்னு நான் அப்பப்போ வர காசில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன், அந்த காசு தாண்டா இது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு பிடிப்பண்ணிலா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இப்போ சோழன் சொல்கிறாரு, ஏங்க அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்ச ரூபா வந்துருச்சுல்ல, இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா தானே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி அங்கேருந்து வராரு. வந்துட்டு அவரும் எல்லாரும் உங்கள் பங்கு கொடுத்துட்டீங்க, என்னால் தான் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்த்துட்டு என்ன பாண்டி இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ தான் கடை ஸ்டார்ட் பண்ணி பிக்கப் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, அதுக்காக நீங்கள் எனக்கு கொடுக்கல நான் எதுவும் வருத்தம்லாம் படல, எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, அதுக்காக எல்லோரும் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனா, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே அப்படியே எல்லாருக்குமே அப்படி ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு சோழன் இப்போ கேட்குறாரு, டேய் என்னடா 1 லட்ச ரூபாய் நீயும் சேர்த்து வச்சுருந்தியா அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபா சேர்த்து வைக்கிற அளவுக்குலாம் இன்னும் கடை அந்த அளவுக்குலாம் எனக்கு டெவலப் ஆகலடா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா டக்குன்னு பார்த்துட்டு அப்படின்னா கடன் வாங்குனீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கல்ல, கடன் வாங்கி கொடுக்குறது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும்போது எப்படிங்க கடன் வாங்குவோம் அப்படிங்கும்போது, டேய் அப்படின்னா கடனும் வாங்கலை நீ சம்பாரிச்சதும் இல்லை அப்படின்னா அப்பா திருடினியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் ஏன்டா அப்படி பேசுகிற அப்படிங்கும்போது நிலா டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டிங்களா, என்ன இதெல்லாம் பேச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா தாங்க அவனை நான் கிண்டல் பண்ணேன், உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா, திருடினியான்னு கேட்குறீங்க, அவரை பார்த்தா அப்படி தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இந்த வீட்டில் யாரையும் மூஞ்ச பார்த்துலாம் நம்ம எடை போடவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் போய் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் பார்த்துட்டே நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. ஸோ இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பணத்தை கொடுக்கும்போது பாண்டி மட்டும் எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்கும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் கடன் தான் வாங்கியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தாலும் டக்குன்னு நிலா என்ன சொல்லிடுறாங்க, பாண்டி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை திடீர்னு நீங்கள் 1 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, போதும் எனக்கு 50,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறதுல போதும், இந்தாங்க 50,000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க எல்லாரும் கொடுத்ததே வாங்கிக்கிட்டீங்க, நான் கொடுக்குறத மட்டும் இப்படி திருப்பி கொடுக்குறீங்களே என்னங்க அது அப்படிங்கிறாங்க. சரி கோச்சிக்காதீங்க, நான் சரி சொல்லணுமேன்னு சொன்னேன், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது தேவைப்படும்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வச்சு பாருங்கங்க, அப்படி ஏதாவது எனக்கு தேவைன்னா நான் தைரியமாக வந்து உங்ககிட்ட கேட்பேன், உங்களை மாதிரிலாம் இப்படிலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி நிலா சிரிச்சுக்கிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. இப்போது திவ்யா கிட்ட வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ சோழன் என்ன சொல்கிறாரு, திவ்யாவை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. திவ்யாவை போய் பார்க்கணுமா, எங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது என்னங்க கேள்வி, ஃபோன் பண்ணி கேளுங்கங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்க்கணும், நான் ரெடி பண்ணிட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. நம்ம 5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு அதுக்கு எதாவது சேஃப்டியாக இருக்கா இல்லையான்லாம் பார்க்க வேணாமா அப்படிங்கிறாங்க. சரி நான் அதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு 7-8 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இப்போ அந்த 5 lakhs வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாங்க. நானா, நீங்கள் கொடுங்கங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா போதும் 2 பேரும் இப்படி மாற்றி பேசிட்டு எப்போ தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் சேர்ந்தே கொடுக்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபாயை அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போது வீட்டில் இருக்க எல்லாருமே கொடுத்து நிலா வந்துட்டு நிலாவுக்கு ஒரு முக்கியமானது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துலையாவது இந்த குடும்பத்தை விட்டு நான் எப்போவுமே வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா முடிவெடுத்து இனிமேல் வந்து சோழன் கூட வந்துட்டு இன்னும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது ஒரு பேஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.